ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஐ பாத்தில் இருக்கிற காப்பி சீட் ஆக்டிவிட்டி அதை பற்றி பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி. நம்ம மேனுவல் என்ன பண்ண போகிறோமோ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவிட்டி வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல நம்ம என்ன பண்ணிடலாம், டாக்குமெண்டேஷன் போய் பார்த்துடலாமா? வாங்க ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மேனுவலில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். தேர்டு நம்ம ஸ்டூடியோவில் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாம். வாங்க டாக்குமெண்டேஷனுக்கு. ஓகே, டாக்குமெண்டேஷனில் வந்தாச்சு. டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காப்பி ஷீட் நம்ம அந்த எடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது நம்ம எந்த ஒரு புக்கில் இருந்து நம்ம ஷீட்டை வந்து காப்பி பண்ணுறோமோ அந்த ஷீட்டில் இருந்து அடுத்த ஸ்பெசிஃபைட் பண்ணுற ஒரு புக்கில் போயிட்டு நம்ம பேஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு புக் ஸ்பெசிஃபிக் ஒரு புக் வந்து நீங்கள் மேனுவலாக கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணிருன்னா சோர்ஸு ஃபைல்லே கிரியேட் ஆயிரும், பேஸ்ட் போய் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இன்புட்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா, நம்ம எந்த ஷீட்டை வந்து காப்பி பண்ண போகிறோமோ அந்த ஷீட் நேம் கொடுத்துடணும். டெஸ்டினேஷன் ஷீட்டுன்றது நாங்கள் எங்கே போய் பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த நேம் கொடுத்துடணும். இது ஒன்று. செகண்ட் வந்து இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸல் எடுத்துக்கோங்க, ஒரு புக். அந்த ஒரு புக்குள்ளே இருக்கிற ஒரு ஷீட்டை காப்பி பண்ணி அதே ஒரு புக்கில் போடணும் அப்படின்னா இந்த டெஸ்டினேஷன் ஃபைல் பார்த்து போட தேவையில்லை. நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஸ்கோப்புக்குள்ளே இருக்கிறதுலேயே போயிட்டு நமக்கு ஷீட் கிரியேட் பேஸ்ட் ஆயிரும். ஷீட் கிரியேட் பண்ணிவிட்டு இதுவே நம்ம ஒரு எக்ஸல் எடுத்திருக்கோம், அந்த எக்ஸலில் இருக்கிற டேட்டா மீன்ஸ் அந்த ஷீட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வேறு புது ஒரு எக்ஸலில் இல்லைனா வந்து வேறு ஒரு எக்ஸலில் போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணணும், டெஸ்டினேஷன் ஃபைல் பார்த்துன்னு போடணும். ஓகே, நம்ம ஸ்டூடியோக்குள்ளே போகலாம் இப்போது. ஓகே, ஸ்டூடியோக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன், ஃபுல்லாக புதுசாக பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் 2ல வந்து ஒரு ஷீட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஷீட் பேர் என்னென்னா கிராவிட்டி ஆட்டோமேஷன் பதிலாக நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஜிஏன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சும்மா வந்து ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. அதேமாதிரி 1லேருந்து 2 வரையும் 2 நம்ம எவ்வளோ வரைக்கும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 20 வரையும் நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ஷீட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதே வந்து நமக்கு என்ன வரணும், GA 1ன்னு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வர வைக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி வர வைக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். மேனுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறது. இப்போ காப்பி இந்த ஷீட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆர் காப்பின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? இப்போ ஜிஏ வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அ காப்பின்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், கீழே நம்ம பாருங்கள் GA2. பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸலில் என்ன ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி நடக்குது. பட் நமக்கு எந்த மாதிரி நேம் வேணுமோ நம்ம ரீநேம் பண்ணிக்கிறோம் இல்லையா? பட் நம்ம ரீநேம் பண்ணியே நமக்கு இன்னொரு ஷீட் வந்து காப்பி ஆகணும். அப்படின்னா எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணனால நமக்கு என்ன இருக்குது, ஜிஏல என்ன ரிலேட்டாக இருக்கோ அதே போல் GA2ல இருக்குது. ஸோ அதே இது நம்ம இப்போது ஸ்டூடியோவில் போய் பார்த்துக்கலாம். நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஸ்டூடியோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட் 2 வந்து கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஓப்பனில் இருக்கோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். டெஸ்ட் 2 கொடுத்தாச்சு. இப்போது டெஸ்ட் 2ல் வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம காப்பி ஷீட் நம்ம எடுத்துக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதை காப்பி பண்ண போகிறோமோ இந்த ரைட் சைடு பாருங்கள், இதை விட்டுருங்க. ரைட் சைடு பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸில் இன்புட் ஷீட். நம்ம இன்புட் ஷீட் என்னது, நமக்கு GA தான். அது என்ன இருக்கோ அப்படியே நம்ம காப்பி பண்ண போகிறோம். GA தான் நம்ம இன்புட். இப்போது நமக்கு என்னது, இப்போது டெஸ்டினேஷன் ஷீட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு நான் என்ன பண்ணுறேன், GA1 அப்படின்னா GA1 நான் கொடுத்து கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்கோப் லெவலில் வந்து காப்பி ஷீட் பார்க்கும். காப்பி ஷீட் பார்த்தோன்னே எதை வந்து காப்பி பண்ண சொல்லிடுறாங்க, GAன்ற ஷீட்டை வந்து GA1 அப்படியே பேஸ்ட் பண்ணு, இன்னொரு ஃபைலாக கிரியேட் பண்ணு, ஒரு ஷீட்டாக கிரியேட் பண்ணு சொல்லியிருக்காங்க. நான் ரன் பண்ணுறேன்.
முன்னாடி நமக்கு GA மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ GA 1ன்னு வந்திருக்கும் பாருங்க. ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். உள்ளே வந்துருச்சு. நான் வந்து கிளிக் கொடுக்குறேன். மூவ் ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா GAல இருக்கிற டேட்டா அப்படியே எனக்கு GA 1க்கு வந்துருச்சு. ஓகே ஃபைன். இது வந்து ஒரே எக்ஸல்லே வேலையை முடிச்சிட்டோம். இப்போது நான் என்ன சொல்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஷீட் எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன சொல்கிறேன், பிரவீன்னு போடுறேன் என் பேர். ஓகேவா? பிரவீன்ற ஷீட்டில் போயிட்டு எனக்கு பேஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் பண்ணால் அதோட பாத் நமக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பி எஸ் பாத் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்டினேஷன் ஃபைல் கொடுக்குறேன். அங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் என்னோட பாத்து. இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஓகே, நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். சேவ் பண்ணலையோ? ஓகே கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்டினேஷன் ஃபைலில் அதே GA 1 அங்கே இல்லை, அந்த ஷீட்டே இல்லை, இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஷீட் 1 மட்டும்தான் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ GA 1ன்றத நமக்கு க்ரியேட் ஆகிருங்க பாருங்கள். ஆனால் எந்த இதுலேருந்து டெஸ்ட் 2ன்ற ஒரு புக் ஃபைலிருந்து நமக்கு பிரவீன்ற எக்ஸல் ஃபைலில் போயிட்டு நமக்கு ஆகும் பாருங்களேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்னும் கொடுத்தாச்சு. கண்டினியூ. இப்போ எனக்கு ரன் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா ரன் ஃபைல் கொடுத்தா போதும், டக்குன்னு எல்லாமே நடந்துடும். இப்போ நம்ம பிரவீன்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யா, டிஃபால்ட்டாக ஷீட் 1 நமக்கு எப்பயும் போல் இருக்கும். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது அது இருக்குது. அதே போல் GA 1 வந்துருச்சா? ஃபைன், அவ்வளோதான். இங்கேருந்து அங்கே போய் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு மீன்ஸ் இந்த ஷீட்டில் என்ன இருக்கோ அதை காப்பி பண்ணிட்டு வேறு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆக்டிவிட்டி மூலமாக. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ஆக்டிவிட்டிக்கு இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம கற்றுக்க நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆக்டிவிட்டி ஒன் பை ஒன்னாக நம்ம மெர்ஜ் பண்ணி எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுக்காக தான் இந்த இது கற்றுக்கிட்டோமான்னு ஒன்று தோணும். அது நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். பட் நம்ம இப்போது ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.